வணக்கம் அன்பு நண்பர்களே. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் யார் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாகவே மக்கள் மத்தியில பேசுபொருளாவே இருந்துட்டு இருக்கு. 1991 இருந்து சற்றேறக்குறைய அண்மையில நடந்து முடிந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கான ஒரு இடைத்தேர்தல், அதாவது வசந்தகுமார் அவர்கள் மறைவுக்கு பின்பு அவருடைய மகன் விஜய் வசந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு வெற்றியும் பெற்றார். அந்த இடைத்தேர்தல் வரைக்கும் 9 பாராளுமன்ற தேர்தல்கள்ல இங்க பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளரா களமிறங்கி இருந்தார். அதுல 2 பாராளுமன்ற தேர்தல்கள்ல வெற்றியும் பெற்றிருந்தாரு. 2 முறையும் மத்திய இணையமைச்சரமாக இருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேர்தலுக்கான ஆண்டுகள் மாறும், தேர்தல் தேதிதான் மாறுமே உடைய வேட்பாளர் என்றைக்குமே பொன் ராதாகிருஷ்ணனா தான் இருந்துட்டு இருக்காரு. அது கடந்த 9 தேர்தல்களா அதுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா முதல் முறையா இந்த தேர்தல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மாற்றா பொன் ராதாகிருஷ்ணனும் கேட்கிறாரு, அவரோட பெயருக்கு இணையா வேறு சில பெயர்களும் கூட இவங்க எல்லாம் ரேஸ்ல இருக்காங்க, இவங்க எல்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பதம் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல 3 பேர் இப்ப தேர்தல் ரேஸ்ல ரொம்பவே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு மும்முனை களத்தை நோக்கி குமரி மாவட்ட பாஜகவினுடைய களம் சுருங்கி இருக்கு. அந்த 3 பேர் யாரு, அந்த 3 பேருடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தினா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம நிமிர்ந்து நெல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜா வரும். தமிழகத்துல பாஜக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒன்று கன்னியாகுமரி. இங்க ஏற்கனவே 2 முறை பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றியும் பெற்றிருந்த தொகுதி கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் 6 பேர்ல நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி பாஜக வசம் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல இந்த தொகுதியில பல பேரும் சீட்டு கேட்டாங்க. முதல்ல சீட் கேட்டவர்களுடைய பட்டியலை சொல்லிடலாம். அதுக்கப்புறமா கடைசி ரேஸ்ல வந்திருக்கூடிய 3 பேர் பேரையும் சொல்லிடலாம். ஒன்று வழக்கம் போலவே முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டிருந்தார். அதே போன்று கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய பூர்வீக ஊர் இது அப்படிங்கிறதுனால தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த சீட் கேட்கிற ரேஸ்ல இடம் பெற்றாங்க. அது போன்று பாஜகவினுடைய வழக்குகளை எல்லாம் டீல் செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையினுடைய வழக்குகளையே ஆஜராகக்கூடிய பால் கனகராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவரும் இந்த தேர்தல் ரேஸ்ல இந்த சீட்டை கேட்டிருந்தார். அதே போன்று சிறுபான்மை அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ் ராஜா அப்படின்னு சொல்றவரும் சீட் கேட்டிருந்தார். தர்மராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தர்மராஜும் கேட்டிருந்தார். இது போன்று நார்வேல் மாநகராட்சியில கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஜவான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அவரும் தனக்கு அண்ணாமலை ஆட்சி இருக்கிறதா சொல்லி அவரும் சீட் கேட்டு கடுமையா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. கன்னியாகுமரியில இருந்து களியக்காவலை வரை போஸ்டர்களும் ஓட்டிட்டு இருந்தார். இந்த நேரத்துல தான் இந்த தேர்தல் ரேஸ்ல இந்த களத்துல 3 பேருக்கு இடையிலான போட்டியா களம் மாறி இருக்கு. இந்த 3 பேர்ல யாரு வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கக்கூடியதா இன்றைக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை. அந்த 3 பேர் யார் யாருன்னா, அந்த பட்டியல்ல முதலிடம் பிடிக்கிறார் வழக்கம் போலவே மத்திய இணையமைச்சராக முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன். இந்த 3 பேர்ல அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. இந்த 3 பேர்ல யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு ஏற்படலாம். பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை RSS வளர்ச்சிக்காகவும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆரம்ப காலத்துல இருந்தே பாடுபட்டவர்ங்கிற முறையிலையும், கட்சி ரொம்ப பலவீனமாக இருந்த இந்த மாவட்டத்துல கட்சியை நிலைநிறுத்தினவர் அப்படிங்கிற முறையிலையும், கட்சிக்காக கல்யாணமே செஞ்சுக்காதவர் அப்படிங்கக்கூடிய சில முன்னுரிமைகளுடைய அடிப்படையிலும் அவருக்கு 70 வயசு தாண்டிருச்சு. பாஜகவை பொறுத்தவரை 70 வயதுக்கு மேலானவர்களுக்கு கட்சியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் அவருடைய முந்தைய பணிகள், கட்சிக்காக அவருடைய அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் பயன்படுத்தி அவருடைய பெயரும் இந்த முறையும் பரிசீலனை நிலையில் இருக்கிறது. வழக்கமா அவருடைய பெயர் பரிசீலனையில டிக்ளேர் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஆனா முதல் முறையா பொன் ராதாகிருஷ்ணனும் 3 பேரில் ஒருவராக களத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த பட்டியல்ல இடம் பிடிக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் ஆளுநராக, பாண்டிச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தான், அகஸ்தீஸ்வரம் பகுதி தான். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய இங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்தனுடைய சொந்த அக்கா தான் இவங்க. சொந்த அக்கான உறவின் முறை அக்கா. அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் உடன் பிறந்த சகோதரர்கள். காங்கிரஸ் பாரம்பரியமிக்க குடும்பத்தில இருந்து வந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களுடைய அப்பா குமரியானந்தன் இதே பாராளுமன்ற தொகுதியில எம்பியா இருந்தவங்க. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியாக இருந்துச்சு. அப்பவே அவங்க அப்பா எம்பியாக இருந்தவர். அதனால அந்த பின்னணியில இவங்க நீண்ட காலமா பாஜகவில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாஜகவினுடைய குரலாக ஒழிச்சவங்க தான், மாநில தலைவராக இருந்தவங்க தான். அதற்கெல்லாம் பின்புதான் அவருக்கு கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டது. சோ அவர் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களம் நோக்கி நகர்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதுக்கு அவங்க மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆள்பவர்களும் ஆண்டவனும் உத்தரவிட்டால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு தான் தமிழிசையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தமிழிசை 2 தொகுதிகளை குறி வச்சிருக்காங்க.
அதுல ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று கன்னியாகுமரி, அதாவது அவருடைய சொந்த தொகுதி. அதுல பாண்டிச்சேரியில நிர்மலா சீதாராமனை நிறுத்துறதுக்கும் பாஜக ஒரு யோசனையில இருக்கிறதுனால தமிழிசையினுடைய பார்வை பாண்டிச்சேரியும் தாண்டி கன்னியாகுமரி பக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தேர்தல்ல 3 பேர் சீட் ரேஸ்ல ரொம்ப முக்கியமான இடத்துல ஆயுத எழுத்து மாதிரி ஒட்டி இருக்கிறதுல முதலிடத்துல பொன் ராதாகிருஷ்ணன், அவருக்கு இணையாக தமிழிசை சவுந்தரராஜன். இந்த 2 பேருக்கும் இணையாக ஒரு இளையவர் ஒருவரும் களத்துல மிக முக்கியமா பாஜகவினுடைய தலைமையால் கவனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு ஒரு பெயர் உச்சரிக்கப்படுது. அது பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ் ராஜா அப்படின்னு சொல்றவர் தான் அவரு. சதீஷ் ராஜாவை பொறுத்தவரை சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர். அப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா, நமக்கு வழக்கமாவே இந்த மாவட்டத்துல இந்துக்கள் வாக்குகள் நமக்கு பாஜக பக்கம் வருது, அதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தானே சிதறுது. சோ நம்ம ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை ஒரு பரிசோதனை முயற்சியா பண்ணி பார்த்தோம்னா சிறுபான்மையினரும் நம்மளை ஆதரிப்பாங்க, வழக்கமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்குகளும் நம்ம பக்கம் வரும். வரக்கூடிய பிரதிநிதி ஒரு இந்துவாவும் இல்லாம கிறிஸ்தவராவும் இல்லாம அனைவருக்குமானவர் ஒரு பாஜக அவரு பயணிச்சாலே போதுமானதா இருக்கும். அப்படி ஒரு பரிசோதனை முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனையிலையும் பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பரிசோதனை முயற்சிக்காக அவர்கள் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கக்கூடிய பேர் தான் சதீஷ் ராஜா. பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி இந்து சமூகத்தை சேர்ந்தவர். இருவருமே இங்க மாவட்டத்துல பிரதானமா இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். கணவர் அப்படிங்கக்கூடிய அந்த சதீஷ் ராஜா சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ரேஸில் இருக்கக்கூடிய மற்ற இருவரும் இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சோ பாஜக இப்படியான ஒரு கணக்கை வடிவமைக்கிறது. நம்ம வழக்கமாக இந்துக்கள் ஓட்டு நமக்கு தான் கிடைக்குது. ஒரு பரிசோதனை முயற்சியாக இப்படி பண்றப்ப இந்துக்கள் ஓட்டுகளும் மொத்தமா கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் கணிசமாக எடுக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வெற்றியின் விளிம்புல பாஜக போகலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு யோசனையும் பாஜக முகாமுக்கு இருக்கு. இருந்தாலும் இதுல ஏதாவது நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்குமா அப்படிங்கக்கூடிய யோசனையும் இருக்கிறதா சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் தேர்தல் களத்துல இந்த 3 பேர்ல ஒருவராக தான் வேட்பாளரா இருப்பாங்க அப்படிங்கிற விதமா பாஜகவுக்கு மிக நெருக்கமான முகாம்கள்ல இருந்து பாஜக முகாம்ல இருந்து நம்ம பலகட்ட சர்வேலையும் பல பேர்ட்ட பேசினதுலயும் தெரிய வந்துச்சு. இதனிடையில குமரி மாவட்டம் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு, இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு அங்க தேர்தல் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஒரு போன் வருது. அந்த போன்ல நட்டாவே பேசுறாருங்க. நட்டானா ரிகார்டு வாய்ஸ்ல பேசுறாரு. உங்க தொகுதியில வணக்கம், உங்க தொகுதியில நீங்க தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நட்டா பேசுறாரு. பேசிட்டு உங்க பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்க யாரு 2 வேட்பாளர்களை பரிந்துரைக்க விரும்புறீங்களோ அவங்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பேர் அந்த ரெக்கார்டு வாய்ஸ்ல இவங்களும் குரல் பதிவு பண்றாங்க, யார் 2 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. இந்த 2 பேர் பேர் யார அதிகமா சொல்றாங்களோ அவங்க கூட இந்த பட்டியலை இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 3 பேரில் ஒருவர் தான் வேட்பாளராக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இன்றைய சூழல் தான். அரசியலை பொறுத்தவரை ஒரு நிகழ் நேரத்துல மாறக்கூடியது. எந்த நேரத்துல யாரோ உச்சத்துல இருக்கிறவங்க கீழே வந்துடலாம், கீழே இருக்கிறவங்க உச்சத்துக்கு வந்துடலாம். சோ அரசியல் என்பது கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டதுதான். இருந்தாலும் இது இந்த நிகழ்நேர கணிப்பாக மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.